குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/2/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:30 திதி இன்று அதிகாலை 4:10 வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:08 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷ. நாம யோகம் இன்று அதிகாலை 3:23 வரை வைதுருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் மாலை 3:38 வரை பாலவ கரணம், அதன் பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:08 வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம் நட்சத்திர சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமையும் நவமியும் இணைந்து வருது. பெருமாள் வழிபாடு, ராமர் வழிபாடு செய்வது இன்றைக்கி நன்மை. மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் நன்மை. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலும்புச்சங்கனியும் அது கூட அருகம்பில்லும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு பகவான் இணைந்து இருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே போல் கேது பகவான் சிம்மத்தில். ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை. அதே போல் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை. இது சில நன்மையை செய்யக்கூடியது. இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஒரு முறை தான் இந்த மாதிரி சேர்க்கையெல்லாம் வரும். அதில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாதிக்காய் பரிகாரம். இந்த ஜாதிக்காய் பரிகாரம் அப்படின்னும்போது இது கண் திருஷ்டியை போக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். இந்த ஜாதிக்காய் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜாதிக்காய் அப்படின்னா இந்த ஜாதிக்காயை ஒரு பண விஷயத்துக்கு, அதே மாதிரி நகை சேர்றதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அதே மாதிரி எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் போக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய். எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிவப்பு துணி எடுங்க, 3 ஜாதிக்காயை வச்சு அதை முடிச்சு போல் கட்டி நிலைவாசலில் தொங்க விட்டுடுங்க. இந்த வாசல் இருக்குது இல்லையா, நிலைவாசல், அதில் தொங்க விட்டுடுங்க. இதனால் எதிர்மறை சக்தியின் துர்சக்திகள், அதே மாதிரி உடலில் ஒரு சோம்பல், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நெகட்டிவிட்டிலாம் வெளியில் போகும். இது வீட்டிற்குள் எதையும் அண்ட செய்யாது. அடுத்தது நகைப்பெட்டி, இதிலெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இதுக்கு மஞ்சள் துணி எடுத்துக்கணும். மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டு அதில் 3 ஜாதிக்காய், அதில் சில்லறை, நம்மக்கிட்ட 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபா காயின் இருந்தால் கொஞ்சம் சில்லறையை, இல்லைன்னா ரூபாய் நோட்டு அதில் வச்சு மூட்டையாக கட்டி பீரோ, அப்படி இல்லைன்னா பணப்பெட்டி, இல்லைன்னா நகை வைக்கிற இடத்துல இதை வச்சுட்டா நாளடைவில் உங்களுக்கு செல்வம் சேரும். பணம் பல மடங்காகும். இது மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது ஒரே இதுவாக செஞ்சு வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மாதம் மாற்றிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பண வரவு இருக்கும், நகை சேரும், எல்லாம் சேரும். ஜாதிக்காய்க்கு வசியத்தன்மை உண்டு. அது நிறைய சொல்லலாம் இந்த ஜாதிக்காய் பற்றி நம்ம. சரிங்களா? அதனால் இந்த 2 விஷயத்தையும் செய்யுங்க.
இது நெகட்டிவிட்டியும் போக்கக்கூடியது, கண் திருஷ்டியும் போக்கக்கூடியது. அதே மாதிரி பணம் சேர்றதுக்கான வழிமுறையை சொல்லியிருக்க, செஞ்சு பயன்பெறுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு சகோதர வழியில் அலைச்சல்கள் ஏற்பட வேகத்தை விட விவேகம் நன்மை தரும். அதே மாதிரி அரசு ரீதியாக உங்களுக்கு நன்மைகள், இப்போ லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இந்த அரசு சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதினவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அரசு சார்ந்த உத்தியோகம் கிடைக்கணுன்னா முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. வேகத்தை விட விவேகம்தான் நன்மையை தரும். வாகனம் மாற்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதையெல்லாம் மேம்படும். சமூக நிகழ்வுகளால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வியாபாரத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களில் உடல் அசதிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அதனால் அனுகூலமும் ஏற்படும், கவலைப்படாதீங்க. பரணி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரம் உடலில் ஒரு விதமான ஒரு அசதி இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வருங்காலம் சார்ந்த சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நீண்ட நாட்கள் தடைப்பட்ட வேலையை செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி முன்கோபத்தை விடுங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரெல்லாம் திடீர்னு ஒரு கோபம் வரும். அது ஒரு ஹிஸ்ட்ரியா பேஷண்ட் மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் குறைச்சிக்கினா நல்லாயிருக்கும். அதே போல் முன்கோபத்தினை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் குழப்பங்கள் இருக்கும், மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. கவனத்தோடு இன்றைக்கி இருங்க. வியாபாரத்திலெல்லாம் தொழிலெல்லாம் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் மறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வேலையில் முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி செலவும் இன்றைக்கி இருக்கும், வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதற்கு உண்டான அதாவது ஒரு செலவு செய்கிறோம் அப்படின்னா அது அவசியமா அப்படின்னு நினச்சி யோசித்து செலவு செய்யுங்க. அதே மாதிரி உங்களை பற்றிய பலம் என்ன, பலவீனம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குது, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குது, 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. இந்த 5 கிரக சேர்க்கையை மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்குது. அதனால் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். விளையாட்டு செயல்களில் கவனம் தேவை. சகோதர உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஆதாயமும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வெளியூர் சார்ந்த பணிகள்லாம் சாதகமாக இன்றைக்கி அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி தேவையற்ற தர்க்க வாதங்களில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. தொழிலில் மேன்மை இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டலாம். அதே மாதிரி ரகசியமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சில தடைகள் மூலம் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி அதன் பின்பு நிறைவேறுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. தொழிலில் மேன்மை ஏற்படும். இன்றைக்கி கால்நடை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் கவனத்தோடு இன்றைக்கி இருந்தால் நல்ல ஒரு வெற்றியை தரும். நண்பர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையெல்லாம் இன்றைக்கி சாதகமாக அமையும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மறைமுகமான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கலைப்பொருட்கள் மீதான ஒரு ஈர்ப்பு மேம்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தந்தை வழி உறவு இவங்ககிட்டலாம் கொஞ்சம் நிதானத்தை காட்டினீங்கன்னா சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். சகோதர வழியிலும் கவனமாக இருங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5 கிரக சேர்க்கையை குரு பார்க்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள்லாம் குறையும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட ஒரு விதத்தில் ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு தொழிலில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கியம் அதிலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பார்த்த சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். உயர்கல்வியில் ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விரயம் ஏற்படும். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்பலாம் ஆகாது. முதல்ல இருந்த மாதிரிலாம் இருக்காது. ஆரோக்கியம் ஓரளவுக்கு இப்போது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அலைச்சல்களுக்கு பின்பு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கிடைப்பதில் இருந்த தடைகளெல்லாம் விலகும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அத்தனையும் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. தன்னம்பிக்கை ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. பெரியோர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோடு படிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது.
உயர்கல்வி தொடர்பான தேடல்கள்லாம் அதிகரிக்கும். வேலை சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாள் கனிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு சந்திராசிரமம் விசாக நட்சத்திரக்காரர் இருக்கிறதுனால அவங்க மட்டும் இன்றைக்கி கவனமாக இருங்க. மற்ற 2 நட்சத்திரக்காரர்கள் சித்திரை சுவாதிக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பை தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அது கூட கொஞ்சம் கவனத்தோடு அந்த அங்கீகாரத்தை பெற்றால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு விதமான சோர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் விசாக நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்றைய தினம் போதும். அதே மாதிரி சகோதரர்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். வெளி உணவுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் எதிர்காலம் சார்ந்த தொடர்பான ஒரு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி வர்த்தகத்துறையில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் ஏற்படும். பயம் மற்ற பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். இன்னைக்கு வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பாராத தனவரவுகள் இருக்கும். உங்களுடைய விவேகமான செயல்களில் நன்மையை தருகின்ற ஒரு தருணம். நீண்ட நேரம் கண் விழிப்பதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். கூட்டாளிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம், அதாவது வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் உறவினர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தருணம். தாய் மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பயணங்கள் மூலம் அனுகூலங்கள் பிறக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க. வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையை இது பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், கார ஐட்டம் இதெல்லாம் தவிர்ப்பது மிக மிக உங்களுக்கு நல்லது, ஆரோக்கியத்திற்கு நல்லது.
அதே மாதிரி இன்றைக்கி அதிர்ஷ்ட வடதிசை அதிர்ஷ்டன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காக கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வாசனை பொருட்கள், சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில வாசனை பொருட்கள் மீது ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி புதிய நபர்கள் ஒத்துழைப்பு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். விவசாயத்துறையில் நல்ல ஒரு மேன்மையான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மனசில் நேர்மறை சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. மனசில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளார தான் இந்த 5 கிரக சேர்க்கை இருக்குது. அதனால் கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நன்மைகள் நிறைய நடக்க வாய்ப்பு உண்டு. சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் எதை நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அது இந்த முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க. சமூக பணிகளில் ஆதரவுகள் கிடைக்கும். தன வரவு தாராளமாக இன்றைக்கி இருக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதம் இல்லாமல் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சிலரின் சந்திப்புகளால் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் சாதகமான ஒரு சூழல்லாம் இன்றைக்கி அமையும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். தந்தையால் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கவனமாக பண்ணுங்கள். 7 நாட்டு சனியும் நடக்குது. 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல, அதனால் செலவுகள் கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் முன்னேற்றத்தில் சாதகமான சூழல் அமையும். இன்றைக்கி அன்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் இன்றைக்கி கிடைக்க, யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு உதவி கேட்டிங்கன்னா இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.